நான் அமைச்சராலாம் இங்க வரல. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க நின்னு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டா பார்வையாளராக வந்தேன். என் சேர்க்கையெல்லாம் நல்லா இருந்தது. நான் தான் சரியில்ல, அவங்களையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஸ்லோ லேர்னர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பேன். முதலில் படித்த ஆக சிறந்த கவிதை என்னுடைய தாய் தான், என் அம்மா தான். அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு யுகபாரதின்னு ஒரு கவிஞர் தேவைப்பட்டிருக்காரு பாருங்க. எங்களையெல்லாம் இணைத்தது வந்து கலைஞர் ஐயா தான். அம்மா பாத்திரத்தை தேடுகிறார், மகள் காகிதத்தை தேடுகிறாள், வீட்டிற்குள் மழை. பல நல்ல பாடகிகள் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சமையலறை மேடையில். காவலர் தடுக்கிறார், பூங்கா ஊஞ்சலில் அம்மாக்கள் குழந்தையாவதே. இந்த கவிஞர்கள் இல்லைன்னா பல குழந்தைகள் வன்முறை பாதையிலிருந்து விடுபட்டிருக்க முடியாது. நான் உட்பட நான் படித்த கவிதைகள் தான், நான் சந்தித்த கவிஞர்கள் தான், அவர்கள் கொடுத்த அந்த பாதையில் தான் நான் வன்முறையிலிருந்து விலகி நல்ல பாதைக்கு வந்தேன். தோழர் பிருந்தா சாரதிக்கு பாச வணக்கம். ருமைசுதீன் ஃபைஜி அவர்களுக்கு அன்பு வணக்கம். சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நான் நயத்தோடு பேசியதால் நாணய வணக்கம். இயக்குனர் AR முருகதாஸ் அவர்களுக்கு துப்பாக்கி வெடிக்கும் சத்த வணக்கம். எங்க இயக்குனர் லிங்குசாமி அண்ணன் அவர்களுக்கு ஹைகோ வணக்கம். வேடியப்பன் அவர்களுக்கு தமிழ் வணக்கம். அக்ஷயா அவர்களுக்கு பாச வணக்கம். மேடைக்கு மேலே இருந்து பட்ட பகலிலும் வெளிச்சம் வீசும் எங்க அக்கா வெண்ணிலா அவர்களுக்கு வெளிச்ச வணக்கம். அவங்கள மேல அமர வைத்து முழு நிகழ்ச்சியும் நின்று கொண்டே ரசிக்கும் முருகேசனுக்கு காதல் வணக்கம். எங்களையெல்லாம் மேடைக்கு மேல அமர வைத்து விட்டு அழகு பார்க்கக்கூடிய எங்கள் குடும்பத்தை சார்ந்த வீரபாண்டியன், அல்லி ஃபாத்திமா, கிருஷ்ணன், முருகேஷ், ரவி சுப்பிரமணியன், ஆதிரா முல்லை, மஞ்சுளா, புனித ஜோதி தோழர், ராமகுரு, யுனிவர்சல் ஷாஜஹான், இன்னும் இந்த பட்டியலில் பெயர் குறிப்பிட மறந்த அத்தனை கவிதை ரசிகர்களுக்கும் ஒரு கவிதை ரசிகனின் வணக்கத்தை சொல்லி, நான் அமைச்சராலாம் இங்க வரல. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க நின்று அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா பார்வையாளராக வந்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடுவுல இடம் கிடைத்த ஒரு வாசகனாக வந்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பித்த ஒரு ஊடகவியலாளராக வந்தேன். 2 ஆண்டுகள் முன்பு இந்த மேடையின் தொகுப்பாளனாக வந்தேன். அந்த நிகழ்ச்சியில் முருகேஷ் அண்ணன் சொன்னார், இவர் பேசுவதை பார்த்தால் அடுத்த ஆண்டு கவிஞராகி விடுவார் என்ற. ஜஸ்ட் மிஸ் அமைச்சராகிவிட்டேன். யோசிச்சு பார்க்கிற அந்த ஜர்னி. யார் நல்ல கவிஞர்? நல்ல கவிதைகளை எழுதுபவர் மட்டுமல்ல, நல்ல கவிஞர்களை உருவாக்குபவர் தான் சிறந்த கவிஞர். ஐயா அப்துல் ரகுமான் ஆக சிறந்த கவிஞர், தமிழ் இனத்தினுடைய பொக்கிஷம். அவர் மறையல. நீங்க பேசுற ஒவ்வொருத்தருடைய பேச்சிலையும் அப்படியே அவர் நிழல் வருது. நீங்க ஒரு வரி சொல்லும் போது, ஒரு சொல் சொல்லும் போது டக்குன்னு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல அந்த ஒரு வெளிச்சமா கண்ணாடி குடுவைக்குள்ள ஒரு பார்வை வருமே, அது வருது. யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல கவிதையை சொல்லி ரசிக்கும் போது கீழே இருந்து அருமை, சூப்பர் அப்படின்னு ஒண்ணு வருது இல்ல, அந்த ரசனைக்குள்ளால அவரினுடைய அந்த எழுத்தில் இருக்கிற காத்திரமும் மென்மையும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ரசவாதம் வருது. இந்த அரங்கம் அப்துல் ரகுமான் ஐயா அவர்களின் பேரில் ஒரு கவிதை தலைமுறையை பிரசவம் பார்த்திருக்கிற அரங்கம். இந்த தலை பிரசவம் முடித்த அத்தனை கவிஞர்களுக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம தரணும். பாராட்டுக்கள். நான் சிறு வயதுல எல்லா அம்மாவும் சொல்ற மாதிரி சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லி தானே வீட்டில் திட்டுவோம். என் சேர்க்கையெல்லாம் நல்லா இருந்தது. நான் தான் சரியில்லை, அவங்களையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஸ்லோ லேர்னர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பேன். ஐயா குறிப்பிட்டதை போல தமிழ் நமக்கு என்னமோ இயல்பா நல்லா வந்தது. அதை பிடித்து அதன் ஆட்காட்டியவர்களை பிடித்து கொண்டு பற்றி மேலே எழுந்து வந்துட்டேன். அப்படி வளரும் வயதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வன்முறையின் மீது பெரிய நாட்டம். சார், நம்ம லிங்குசாமி சார் பேச்சு வேற, படம் எப்படி இருக்கும் அது மாதிரிதான் வாழ்க்கை இருந்தது. இங்க இருந்து அந்த ஏரியாவுக்கு போகுது, அங்கிருந்து இங்க போறது, ஏனே தெரியும், ஒரே சண்டை கலவரமா இருக்கும். அப்ப இப்படிதான் ஆயிடுவான் போல பையன் அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மழை நாள் இரவு, எப்படி அந்த புத்தகம் வீட்டுக்கு வந்ததுன்னு தெரியாது, வெளியே போக முடியாது, மழை கொட்டுது. அப்ப அந்த பழுப்பு நிற புத்தகத்தை பிரட்டிக்கிட்டு இருக்கேன். அதுல கவிஞர் யுகபாரதின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதுல போட்டிருந்தது, அவரு 19 வயதுல இந்த புத்தகத்தை எழுதி
ஒரு சிறந்த நூலுக்கான மாநில பரிசை வாங்கினதை அதில் போட்டிருந்தா, நான் 19 வயசுல ஒரு பையன் எழுதி மாநில அளவில் பரிசு அப்படின்னு பிரட்டி பார்க்குறேன். அப்பதான் எங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு அந்த வாலிப வயசுல இருக்கும்ல, அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்தேன். அதுல ஒரு வரி வருது. அந்த ஒவ்வொரு வரியும் படிக்க படிக்க ஏன் தெரியல என்னுடைய நெஞ்சம் பதறுது. விரைந்து செல்லும் பேருந்தில், பஸ் வேகமா போயிட்டு இருக்கு, அந்த விஷுவல் பாருங்க. விரைந்து செல்லும் பேருந்தில் விடாது குழந்தை அழ. பஸ்ல குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் எவ்வளவு டென்ஷனா இருக்கும். என்னடா இது நைட் நேரம் குழந்தை அழுகுது. எல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. குழந்தைய வாண்டடா சில பேர் சமாதானம் சொல்லுவாங்க, சில பேர் எரிச்சல் அடைவாங்க. விரைந்து செல்லும் பேருந்தில் விடாது குழந்தை அல்ல, முந்தானையோடு சேர்த்து கூச்சத்தையும் விளக்குகிறது தாய் அன்பு. யார் இருக்கான்லாம் பார்க்கல. அந்த அம்மா முந்தான பால் கொடுத்த என் குழந்தைடா. அது படிச்ச உடனே நெஞ்சம் பதறுது. நண்பர்களே, நான் சிந்தித்து பார்க்கிறேன். என் வாழ்வில் படித்த முதலில் படித்த ஆக சிறந்த கவிதை என்னுடைய தாய் தான், என் அம்மா தான். அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு யுகபாரதின்னு ஒரு கவிஞர் தேவைப்பட்டிருக்காரு பாருங்க. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் விகடன்ல புதன்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இடையில் எனக்கு விகடன் கிழமை தான். அதுல வர ஒவ்வொன்றுமே கவித்துவமாக தான் இருக்கும். அதுல வாங்கி அதில் வரக்கூடிய கவிதைகளை படிக்கிறது, பிரான்சிஸ் கிருபாவினுடைய கவிதைகளை படிக்கிறது. அதுல ஒரு கவிதை தான் யாரா அப்படின்னு யோசிக்க வைத்தது. இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கங்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுது. நீங்க உட்காந்துருக்காரு கை கால் முழித்த ஐக்கு சார். நீங்க சார் படம்லாம் பார்த்துட்டு அவர் ஆபீஸ் போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ஆசிரமத்துல சாமியார் மாதிரி உட்காந்துருப்பாரு. உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு படியா தாண்டி போனா திடீர்னு படியில இருந்து ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா ஒரு நாய்க்குட்டி படுத்திருக்கும். எல்லாரும் சொல்லுவோம் ஒன்றும் பண்ணாது, டைரக்டருடைய ஃப்ரெண்டு தான், மேலே வாங்க. நான் கூட பெருமை நினைச்சேன், நம்மளையெல்லாம் டைரக்டர் ஃப்ரெண்டா வச்சிரு. அப்புறம் பார்த்தா ஒரு நாய்க்குட்டியை கூட இந்த மனுஷன் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காரு. மேலே போனோன்னே அவ்வளோ அமைதியான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எங்கேயுமே பார்க்க முடியாது. அளந்து தான் நடப்பாங்க. வாங்க உட்காருங்க, சார் வர சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னாதானப்பா நான் வருவேன். ஏன் இவ்வளோ மென்மையாக பேசுகிறாங்க. உள்ளே போனால் அந்த அறைக்குள்ளார நுழைஞ்ச உடனே எந்த புக்கு எங்கே இருக்குது, எங்கே போயம் இருக்குது, எங்கே புக் இருக்குன்னு பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்படியே ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி, ஒரு கோயில் போல, ஒரு ஆசிரமம் போல, அவ்வளவு ஒரு செய்நேர்த்தியோடு அங்கே இருக்கும். அந்த புத்தக குவியலுக்கு நடுவே ஒரு புத்தகம் போல உட்காந்துருப்பார் லிங்கு சார். பார்க்கும்போதே அவ்வளோ அழகா அமைதியா. எங்களையெல்லாம் இணைத்தது கலைஞர் ஐயா தான். கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா. அப்போ அவருக்கு பிறந்த நாள் விழா எடுக்கணும்னு நாங்கள் தமிழ் காதலர்கள்லாம் ஒன்றாக கூடும்போது கிட்டத்தட்ட 1-2 மாதம் இல்லை சார், எத்தனை டிஸ்கஷன்ஸ், எத்தனை சிந்தனைகள், எத்தனை சண்டைகள் எல்லாம் பிளான் பண்ணி அங்கே போன பிறகு அங்கேயும் வழக்கம் போல நானா தொகுப்பாளர். 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ராஜ் இது நீ பண்ணலன்னா அப்போலாம் இவர்தான் அவர் செல்வமணி சார் வராரு, அந்த சங்கம் வருது, இந்த சங்கம் சொல்லி கரெக்டாக அங்கே போய் எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் இழுத்து பிடித்து அந்த மேடையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நம்முடைய சினிமா இண்டஸ்ட்ரி பண்ண அந்த கலைஞர் 100 தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கணும். அப்படிதான் இவர்கள் அத்தனை பேருமே எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக பழக்கமானார். ஒரு கவிதை என்ன செஞ்சிடும். என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் கவிதை புத்தகங்கள்லாம் வாங்கி மாதிரி படிக்கும்போது எங்கள் பஸ்ஸில் போகும்போது படிச்சுக்கிட்டே போவேன். அப்போ ரொம்ப நாளாக என்னுடைய ஒரு டீச்சர் ஒருத்தங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சிரிச்சு கிட்ட கூப்பிட்டாங்க, தம்பி என்ன படிக்கிற அப்படின்னு. அந்த மாதிரி புக்கை காமிச்சேன். நீ தப்பா எடுத்துக்கலன்னா ஒன்று சொல்லவான்னாங்க. மேம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு. இல்லை இதுனா கவிதை புக்கா? ஆமாம் மேம். என்னப்பா மடக்கி மடக்கி எழுதி 1 லைனில் எழுதுறத 3 லைனில் எழுதி இவ்வளோ இடத்த வீணாக்கிட்டாங்களேப்பா, இதை உட்காந்து படிக்கிறியப்பா அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது கவிதையை ரசிப்பதற்கு, ஒரு கவிதை இருப்பதற்கு யார் தேவை? கவிஞர் மட்டுமல்ல, அந்த கவிதையை நல்லா ரசித்து உள்வாங்கக்கூடிய ஒரு தேர்ந்த வாசகனை தான் இந்த புத்தகம் நிறைய தேடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கவிதைக்கும் தேவை கவிஞர் மட்டுமல்ல, உங்களை மாதிரி வாசகர்கள் தான். அதில் ஆண்டுதோறும் நம்மளை அசத்துற மாதிரி அத்தனை கவிதைகள் வரும். புத்தகம் வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை. எங்கள் அக்கா பர்வீன் சுல்தானா அதை 10 மேடையில் ஒரு பறவை அந்த இறைய தூக்கிட்டு போகிற உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க எங்கள் அக்கா. இல்லை இந்த ஆண்டு எனக்கு பிடிஎஃப்லேயே அனுப்பிச்சாங்க. எத்தனையோ கவிதைகள் அவர் சொன்ன மாதிரி பரிசு வென்ற கவிதைகள்லாம் இருந்தாலும் சில கவிதைகளில் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்னுடைய அம்மாவை, என் மனைவியை, என் அக்காவை, என் வாழ்வில் பார்த்த என்னுடைய பெண்களை சில கவிதைகள் அடையாளம் கண்டன. அதில் ரொம்ப அழகான கவிதை, இதை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். அம்மா பாத்திரத்தை தேடுகிறார், மகள் காகிதத்தை தேடுகிறாள், வீட்டிற்குள் மழை. மழை வருது,
இப்ப அம்மா வயசுல இருக்கவங்க என்ன பண்றாங்க, பாத்திரத்தை தேடுறாங்க. இது தண்ணி ஒழுகுமோ, தண்ணியை பிடிச்சி வைக்கணுமோ. ஆனா அதே கேரக்டர் தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மகளா இருக்குல்ல, அது வந்து ஒரு காகித கப்பல் விடலாமான்னு தேடுறாங்க. அப்ப அந்த 25 வருடத்துக்கு நடுவுல ஒரு பெண் எப்படி மாறிடுறான்னு பாருங்க. இன்னொரு கவிதை, இதையும் படிச்சப்ப டக்குன்னு மனசுக்குள்ள ஒட்டிக்கிச்சு. காவலர் தடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது தடுக்கிறாங்க. காவலர் தடுக்கிறார். பூங்கா ஊஞ்சலில் அம்மாக்கள் குழந்தையாவதை. அந்த பூங்காவும் அந்த ஊஞ்சலும் குழந்தைகள் விளையாடதான். ஆனா ஒரு ஊஞ்சலை பார்த்தோம் நாம கூட அப்படியே போயிடுவோம். ஆனா ஒரு பெண் அந்த ஒரு ஊஞ்சலை பார்த்தோம் தான் அம்மாங்கிறத மறந்து, தான் டீச்சருங்கிறத மறந்து, தனக்கு இத்தனை வயதானதை மறந்து, அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஒரு மெல்லிய சிரிப்போடு முன்னேற்றி வேர்வை மறைய அப்படியே அதுல ஆடுகிற பொழுது அந்த அந்த ஒரு தாய் அப்படியே குழந்தையாரா பாருங்க. அதை போய் ஏன்டா தடுக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கவிஞன் வேணும் சார். இந்த உலகத்துல இப்படி ஒரு கவிஞன் வேணும். பல நல்ல பாடகிகள் இப்ப இந்த வாரத்துல சரிகமப ஃபைனல்ஸ் இருக்குன்றாங்க. பல நல்ல பாடகிகள் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சமையலறை மேடையில். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டிவி ஓடுது, பாட்காஸ்ட்ல இருந்து தான் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. லிங்கு சாருடைய குழந்தையே நாங்க ஒர்க் பண்ண படங்களை ஒர்க் பண்ணோம், அருமையா பேசுவாங்க. அவங்களே ஒரு சிறந்த ஆர்ஜே. இவங்க எல்லாரையும் விட ஏதோ ஒரு சமையலறையில அந்த பரபரப்புக்கு நடுவுல ரொம்ப சாதாரணமா ஒரு சன்ன குரலில் யாரோ ஒரு அம்மா பாடுவாங்கல்ல, காதோடு தான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன், விழியோடு தான் விளையாடுவேன், உன் மடி மீது தான் கண் மூடுவேன்ட்டு அங்கே சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சத்தத்தை அந்த சமையலறையில் நீங்க கேட்டீங்கன்னா என்ன சார் சங்கீதம். எத்தனை நல்ல பாடகிகள் அந்த சமையலறைக்குள்ளேயே முடக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வாழ்வியலை, இந்த உணர்வுகளை பதிவு செய்ய ஒரு நுணுக்கமான ஒரு கலைஞன் தேவைப்படுகிறான். அவன் தான் கவிஞன். இந்த கவிஞர்கள் இல்லைன்னா பல குழந்தைகள் வன்முறை பாதையிலிருந்து விடுபட்டிருக்க முடியாது. நான் உட்பட நான் படித்த கவிதைகள் தான், நான் சந்தித்த கவிஞர்கள் தான், அவர்கள் கொடுத்த அந்த பாதையில் தான் நான் வன்முறையிலிருந்து விலகி நல்ல பாதைக்கு வந்தேன். வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் எங்க கவிதை கூட்டம் நடந்தாலும் போக ஆரம்பிச்சுறேன். கவிதை போட்டிகளில் பங்கெடுக்கிறேன், பேச்சு போட்டிகளில் பங்கெடுக்கிறேன். கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம யோசிக்கிட்டு இருந்த குழந்தை இப்படி சின்ன சின்ன போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். இவங்க தந்தாங்களே பரிசு, இந்த ஒரு பரிசு என்ன செய்து விடும், நம்ம இன்னும் உடைக்க தூண்டும், உங்களை நம்ப சொல்லும். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம வேர்வை சிந்தி ஓடிக்கிட்டே இருக்குமே, கொஞ்சம் நில்லு, இலைப்பார், இந்த தண்ணி குடி, வேர்வையெல்லாம் தொடச்சு விட்டு ஒரு முத்தம் கொடுத்து இன்னும் வேகமா ஓடு, உன்னால முடியும்னு உங்களுக்கு தருகிற ஒரு முத்தம் தான் இங்க கிடைக்கிற பரிசு. என் வாழ்நாள் முழுக்க இப்படி கிடைத்த பரிசுகள் தான் மெல்ல என்னை ஓட வச்சு அப்புறம் விஜய் டிவியில தமிழ் பேச்சங்கள் முற்றுன்னு ஒரு நிகழ்ச்சி, அதுல மெத்த படித்த மேதாவிகளும் தமிழ் புலவர்களும் அவர்களுக்கு பாடம் எடுக்கும் பேராசிரியரும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு சத்துவ அமைப்பாளரினுடைய ஒரு மகன் என்ன பண்ணுவோன்னு ஏது பண்ணுவோன்னு தெரியாம தமிழை மட்டும் நம்பி கொண்டிருந்தவன் அத்தனை சிறந்த பேச்சாளர்கள் அதில் பங்கெடுத்தாங்க. அத்தனை பேரோடும் போட்டியிட்டு அத்தனை பேரையும் தோற்கடித்த தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வினராய் வந்தேன் என்பதை பணிவோடு இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப என்னன்னா ஒரு சின்ன பரிசு, ஏதோ ஒரு சின்ன மேடை, ஒரு வரி, ஒரு கவிதை, ஒரு புத்தகம், ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். பள்ளிக்கல்வி அமைச்சரா நான் இங்க வரல, இருந்தாலும் அதை நான் டச் பண்ணாம இருக்க முடியாது. எத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்து நம்ம போய் பார்க்கிற பொழுது அங்கே முதல் பரிசு வாங்குற, முதல் மதிப்பெண் வாங்குற குழந்தை எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருப்பான், டீச்சர்ஸ் ஃபேவரட்டாக இருப்பான். நான் என்னுடைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான், அவனை விட்டுருங்க, அவன் வந்துடுவான், அந்த குழந்தை ஜெயிச்சிடும். ஆனால் யாரோ யாரோ ஒருத்தி தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, ஸ்லோ லேர்னர் கூட சொல்ல மாட்டேன், தன் சொந்த வேகத்தில் கற்கும் குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, அந்த குழந்தை தான் இந்த அமைச்சர். அந்த குழந்தை விட்டுறாதீங்க, இன்க்ளூசிவா சேர்த்துக்கங்க, அதுக்கு புரியுற வேகத்துல சொல்லி கொடுங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கோபமா பேசும், எடுத்து எரிஞ்சு பேசும், உங்ககிட்ட சரியா கோஆபரேட், கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைக்கு எந்த வேகத்தில் சொன்னா புரியுமோ, எந்த மொழியில் சொன்னா புரியுமோ அந்த அன்பு மொழியில சொல்லுங்க. அதுக்கு ஓவியத்தை அறிமுகப்படுத்துங்க, ஒரு காவியத்தை அறிமுகப்படுத்துங்க, முடிந்தால் ஒரு கவிதை புத்தகத்தை பரிசீலியுங்கள். யாருக்கு தெரியும், அடுத்த ஆண்டு நமது கவிதை போட்டியில் வெல்லக்கூடிய குழந்தை என்னுடைய அரசு பள்ளியில் இருந்து கூட படித்து வரக்கூடிய ஒரு குழந்தையாக கூட இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு கவிஞருமே பெரிய சாதனையாளர்கள் தான். அண்ணன் சொன்ன மாதிரி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் 1, 2, 3 எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதுக்காக அவர்களும் பெரிய சாதனைகள் இல்லை நான் சொல்ல வரல. ஒரு கவிதை எழுதுவதே சாதனை தான். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில, எங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில அவசரமா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப இது மாதிரி ஒரு போடியம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அந்த அலங்காரம்லாம் பண்ணி போடியம்ல வழக்கமாக சில விஷயங்கள்லாம் வைப்போம். அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு தலைவர் வந்துட்டாரு. அந்த இடத்துல நான் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பேன். அதை வந்து பண்ணலை. அப்போ பரபரப்பாக இருக்கு. நான் சொன்னேன், சரி விடுடா, நான் பார்த்துக்கிறேன், இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா இதை பண்ணிடுவோம் விடுறா, இது யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது, விடு நான் பார்த்துக்கிறேன்ட்டோன்னே என் கூட இருந்த ஒரு தம்பி சொன்னான், அண்ணா எனக்கு தெரியுமேண்ணா நான் என் வேலையை சரியா செய்யலைண்ணா, நான் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் சரியா பண்ணேன். அது மாதிரி நீங்கள் கவிஞன் என்பது யாருக்கும் காட்ட வேண்டாம். உங்களுக்கு தெரியுமே நீங்கள் கவிஞன் என்று, உங்களுக்கு தெரியுமே அதுதான் சிறந்த கவிதைன்னு. அதை எழுதுங்கள், கொண்டாடுங்கள். இவரெல்லாம் பத்தாது, ஒரு சிவகுமார் சார்லாம் பத்தாது, இவரை கொண்டாடுங்க. இவரை மாதிரி இன்னும் 10 சிவகுமார் வேணும், 15 லிங்கு சார் வேணும், நிறைய பிருந்தா சார் வேணும், நிறைய முருகதாஸ் சார் மாதிரி சார்கள் வேணும். இவர்களுக்கெல்லாம் கவிஞர்களை உருவாக்கிய அப்துல் ரஹ்மான் மாதிரியான ஒரு பெரிய ஐகான் வேணும். அவரை கொண்டாட இன்னும் நிறைய அடுத்த நிகழ்ச்சிலாம் நேரு ஸ்டேடியத்தில் வேணா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணி தரேன். நிறைய அரங்கம், நிறைய உங்களை மாதிரி கவிஞர்கள் வேணும், கவிதை ரசிகர்கள் வேணும். அந்த நிகழ்ச்சியிலையும் அமைச்சராக ஒரு பார்வையாளராக என்னை நீங்க அழைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அமைச்சரிடமிருந்து சிறப்பு பிரதிகள் பெறுவதற்கு சிலரை அழைக்கிறேன். அவர்கள் மேடைக்கு. அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மகளும் மருமகனும் இப்போது மேடைக்கு வந்து சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொருவராக படம் எடுக்கிறதுக்கு வசதியா ஏர்வாடியார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ராமகுருநாதன் சார் சங்க பாடலும் ஹைக்கு கவிதையும் என்று ஆய்வு செய்தார். ஒரே படத்துல கொடுத்துருங்க. சரி, ரவி தமிழ்வாணன் அவர்கள் ஒரு பிறகு